ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பாஸ்தா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கறிவேப்பிலை, வெங்காயம் குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேரட் கொஞ்சம், பீன்ஸ், கோஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பக்கெட் பைப் மாடல் பாஸ்தா எடுத்திருக்கேன். அது எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்பவும் பாஸ்தா, நூடுல்ஸ் அதெல்லாம் வேக வைக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வர இடத்துக்கு வேக வைக்கிறப்ப எண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் உப்பு, பாஸ்தா, எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அது வெந்ததுக்கப்புறம் நல்லா சில்லு நார்மல் வாட்டரில் வடிகட்டி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பேனில் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் பாஸ்தா அதுங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். காய்கறிக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ், கோஸ் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி அரைச்சி வச்சதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா வதங்கணும். தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம், சிக்கன் 65 மசாலா. நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச பாஸ்தா சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். சுவையான என்னோடய ஸ்டைல் பாஸ்தா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.